Good Bird Stories. குளத்தில் தங்க மீன். ஆனந்தபுரம் கிராம எல்லையில சிச்சு, டோனி, சோட்டுவோட வீடு வரிசையா இருக்கும். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் சின்ன பன்னு புஜ்ஜிக்கு மட்டும் மீன் குழம்புனா உசுறு. மீன் இல்லாம அவங்களுக்கு சாப்பாடே இறங்காது. ஒரு நாள் ராத்திரி நேரம் டோனி அவருடைய சமையலறையில சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ சமையல் மனம் வந்ததை பார்த்து புஜ்ஜி ஆசையா சமையலறைக்குள்ள போனா. அம்மா, இன்னைக்கு என்னம்மா சமையல்? வாசம் மூக்கு தொலைக்குது. நெத்திலி மீன் குழம்பா இல்ல வஞ்சரை மீன் வறுவலா? ஆஹாஹா, அந்த மனம் என் மூக்கு வழியா போய் என் மனசுக்குள்ள நின்னுடுச்சு. இன்னைக்கு ஸ்பெஷலா என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க? உனக்கு எப்பவுமே மீன் குழம்பு வாசம் தான் வருமா? உன் மனசுக்குள்ள நின்னு போனது மீன் குழம்பு வாசம் இல்ல, பருப்பு குழம்பு வாசம். இன்னைக்கு தோரம் பருப்பை தாளிச்சு வச்சிருக்கேன், சுவையா இருக்கும், நல்லா சாப்பிடு. புஜ்ஜி வாய பிளந்து, பருப்பு குழம்பா? அம்மா, இது உனக்கு நியாயமா அம்மா? இந்த ஊர்லயாவது பண்டிகை நாள் அன்னைக்கு பொண்ணுக்கு பருப்பு குழம்பு போட்டதை பார்த்துருக்கியா? பிச்சைக்காரன் வந்தா கூட அவனுக்கு வீட்டில் சமைச்ச நான்வெஜ் தானே போடுவாங்க. ஆனா நீ என்ன இன்னைக்கு எனக்கு பருப்பு குழம்பு கொடுக்குறம்மா? என் வயிற்றுக்குள்ள மீன் வேணும்னா நீச்சல் அடிக்கும், இந்த பருப்பு போய் நீச்சல் அடிக்குமா சொல்லு? சாப்பிடலனா விடு, பருப்புல புரோட்டீன் இருக்கு. தினமும் அந்த குளத்துக்கிட்ட போய் என்னால மீன் பிடிச்சிக்கிட்டுலாம் வர முடியாது. உனக்கு மீன் வேணும்னா நீயே போய் பிடிச்சிக்கிட்டு வந்து கொடு. ஐயா கடவுளே, இருமா, நான் சிச்சு அத்தையோட வீட்டுக்கு போயிட்டு வரேன். அத்தை நிச்சயமா மீனை வச்சு ஏதாவது செஞ்சிருப்பாங்க, வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி பக்கத்துல இருக்க சிச்சுவோட வீட்டுக்குள்ள போனா. அப்பதான் சிச்சு காக்கா மீன் குழம்பு வச்சு பாட்டும் பாடிக்கிட்டு இருந்தா. அப்பதான் புஜ்ஜியும் அங்க வந்தா. அட, யாரது? ஓ, புஜ்ஜி மகாராணியா? வாங்க மேடம். என்ன திடீர்னு என் வீட்டு பக்கம்? என் மீன் குழம்பு வாசம் செவரை தாண்டி உங்க வீட்டுக்கு வந்துருச்சா என்ன? அப்பதான் அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்த சிச்சுவோட புள்ளையான சின்னும் கிண்டலா சிரிச்சான். வாசம் ஒண்ணு அவங்க வீட்டுக்கு போயிருக்காது, அவங்க அம்மா சாம்பார் வச்சிருப்பாங்க, அதனாலதான் புஜ்ஜி மீனுக்காக இங்க வந்திருக்காமா. ஆனா எனக்கு ஒரு சந்தேகமா, உனக்கும் இந்த புஜ்ஜிக்கும் அந்த பனுவுக்கும் ஒரு நாள் கூட மீன் இல்லாம இருக்க முடியாதா? எனக்கு என்னமோ நீங்க எல்லாரும் அந்த ஆத்தோரமா நின்னுக்கிட்டு இருப்பீங்களே கொக்குங்க, அவங்கள மாதிரி தான் தெரியுது. டேய் சின்னு, மீன் குழம்பு பத்தி உன்ன மாதிரி சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுடா. அந்த மீன் குழம்புல இருக்கிற மீனை எடுத்து ஒரு துண்டு வாயில வச்சதும் வெண்ட மாதிரி கரைஞ்சி உள்ள போய் நம்ம ஆன்மாவையே தொட்டுட்டு வரும். ஒரு பீஸ் மீனுக்காக என்ன 7 கடல் 7 மலையை தாண்டி போக சொன்னாலும் கூட போய் கொண்டு வருவேண்டா. சரியா சொன்ன புஜ்ஜி, இவனே ஒரு சாம்பார் சாதம், இவனுக்கு மீன் குழம்ப பத்தி என்ன தெரியும்? நீ வா, நாம வெளியில மரத்துக்கு கீழே கைத்துக்கட்டலை போட்டுக்கிட்டு சுட சுட சோறையும் போட்டுக்கிட்டு மீன் குழம்பையும் வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா சாப்பிடலாம். சரியா போச்சு, நல்லா கழுத்து வரைக்கும் சாப்பிட வேண்டியது, அதுக்கப்புறம் கொரட்டையை விட்டு தூங்க வேண்டியது, இதுதான் இவங்க வழக்கம். அப்படி அன்னைக்கு ராத்திரி சிச்சு புஜ்ஜி 2 பேரும் நல்ல மீன் குழம்ப சாப்பிட்டுட்டு அழகா படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில பன்னு வாசல்ல நின்னு புஜ்ஜிய கூப்பிட்டான். புஜ்ஜி, வெளியே வா, ஆயுதம் எடுத்துட்டு வா, நேரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு குளத்துல இருக்கிற பெரிய மீனை நாம பிடிச்சாகணும். இதோ வரண்டா பன்னு, நான் தூண்டில் எடுத்துக்கிட்டு இருக்க. நேத்து ராத்திரி சிச்சு அத்தை கொடுத்த மீன் குழம்பு இன்னும் என் நாக்குல சந்தோஷமா தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்குடா. அதே டேஸ்ட் தான் இன்னைக்கு நாம பிடிக்க போற மீன்லயும் வரணும். அப்படி இல்லைன்னா அந்த மீனை பிடிக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு ஆயிடும். 2 பேரும் குளத்துல தூண்டல் போட்டு மீனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொக்குங்க மீனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஆமா புஜ்ஜி, நேத்து ராத்திரி என்ன மட்டும் விட்டுட்டு நீங்க 2 பேரும் அந்த மீன் குழம்ப நல்லா கழுத்து முட்டு சாப்பிட்டுருக்கீங்க. எனக்கு இப்ப அது நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட சாபம் உங்க 2 பேரையும் சும்மா விடுமா? டேய், உன்னை விட்டு சாப்பிடணுங்கிற ஐடியா இல்ல, டைம் அப்படி செட் ஆச்சு, அவ்வளவுதான். நீ ஒன்னும் அழாதுடா. இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க போறோம் இல்லையா, அந்த மீன்ல அதே மாதிரி குழம்பு வச்சு என்னைக்கு நம்ம வயிறு முட்டை சாப்பிடலாம். அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த குளத்துல திடீர்னு ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த குளத்துல இருந்து தங்க நிறத்துல இருக்கிற ஒரு மீன் அப்படியே பறந்து வந்து பல்டி அடிச்சு மறுபடியும் தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. அத பார்த்து பன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டான். புஜ்ஜி, அங்க பாத்தியா, ஆகாயத்துல இருந்து தங்க நட்சத்திரம் தண்ணியில விழுந்துச்சா இல்ல தண்ணிக்குள்ள இருந்து தங்க மீன் வெளியில வந்துச்சா? அந்த மீன் தங்க மாதிரி இருக்கு. டேய், தங்க மீனா? என்னடா தூக்க கலக்கத்துல எழுந்துச்சு வந்து மீன் பிடிக்கிறியா? சும்மா காமெடி பண்ணாம ஒழுங்கா மீன் பிடி, இல்லன்னா மீன் குழம்பு இல்ல. ஐயோ, நான் தூக்க கலக்கத்துல சொல்லல புஜ்ஜி, உண்மையிலேயே அதுல தங்க மீன் இருக்கு.
நான் இப்ப என்னோட கண்ணார பார்த்தனே. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் இருக்கு இல்ல பொய் உண்மைன்னு வாதாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மறுபடியும் அந்த மீன் எகிரி குதிச்சுது. இந்த தடவை பன்னு மட்டும் இல்ல, புஜ்ஜியும் அதை பார்த்தா. அட உண்மைதாண்ட பன்னு, அந்த மீன் தங்க நிறத்துல இருக்கு. இந்த மீனை பிடிச்சோம்னா நாம ஆகாயத்துல நட்சத்திரம் மாதிரி மின்னுவோம். இத சாப்பிட்டா நாமளும் தங்க நிறத்துல மாறிடுவோம். இதை எப்படியாவது பிடிச்சாகணும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு என்னோட சாஃப்ட்வேர் மூளைக்கு கூட எட்டவே மாட்டேங்குதுடா. அப்படி அவங்க ரெண்டு பேரும் மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப சூரியன் உச்சியில வந்து நின்னுக்கிட்டு இருந்தான். பிடிக்கிற மீன் எல்லாமே தங்க நேரத்துல இல்லன்னு சொல்லி மறுபடியும் தண்ணியில தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. புச்சி டயர்ட் ஆனதுனால அங்கேயே படுத்துட்டா. என்னால இப்ப அந்த மீன் பிடிக்க முடியாதுடா. அந்த மீன் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே மாட்டேங்குது. எனக்கு கண்ணெல்லாம் மயக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னா. அப்பதான் பன்னுவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. புஜ்ஜி, தங்க மீன் மாட்டிருக்கு. உன்னோட தூண்டில எப்படி அசையுது பாரு. சீக்கிரமா கோடி எடுத்துட்டு வா, தங்க மீன் பிடிக்கலாம். புஜ்ஜி உடனே எழுந்திருச்சு. எங்கடா எங்கடா அந்த மீன்? நான் எழுந்திருக்கிறதுக்குள்ளார ஓடி போயிடாதுல்ல. மீன் என் பாக்கெட்ல இருக்கு. எழுந்திரிமா மகாராணி, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு. காத்து கூட வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. விட்டா நீ படுத்து தூங்கிடுவப்பல. வா வீட்டுக்கு போலாம். சே, நீயும் உன்னோட காமெடியும் என்னோட ஹார்ட் பீட் அதிகமாக்கிட்டியேடா. நான் மீன் மாட்டிச்சுன்னு சந்தோஷமா வந்தேன். சரி சரி, இன்னைக்கு சாதாரண மீனை 2 பிடிச்சுக்கிட்டு போலாம். ஆனா இந்த ரகசியத்தை வேற யாருக்கிட்டயும் சொல்லாத. நாளைக்கு மறுபடியும் வரலாம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ட்ரை பண்ணி அந்த தங்க மீனை பிடிச்சுக்கிட்டு போலாம். அன்னைக்கு ராத்திரி நேரம் சாப்பிட்டு முடிச்சதும் துணி, சோட்டும், சிச்சு 3 பேருமே வீட்டு வாசல்ல கைத்து கட்டல் போட்டுக்கிட்டு அங்க சந்தோஷமா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சிச்சு, இன்னைக்கும் மீன் குழம்பு செம்ம புடி பிடிச்சிட்ட போல. உன் வயிறு சைஸ் பார்த்தாலே தெரியுது. வயிற்றுக்குள்ள பெரிய திமிங்கில மீனே இருக்குது போலியே. ஆமா டோனி, இன்னைக்கு குளத்துல ஒரு விசேஷமான மீன் கிடைச்சது. அதை சமைச்சு சாப்பிட்டேன். அதான் ஜீரணமாக மாட்டேங்குது. அதான் வாக்கிங் போனா கொஞ்சம் ஜீரணமாகும்னு சொல்லிட்டுதான் இங்க வாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ல சிச்சு. மீனே கிடைக்காம திடீர்னு கிடைச்ச மாதிரி ஏன் இவ்வளவு மீனை சாப்பிடுற? என் புள்ள பன்னுவும் புஜ்ஜியும் கூட உன்ன மாதிரி ஆயிட்டாங்க. அட நீ வேற சோட்டு, சிச்சுவுக்கு மீன் குழம்பு விஷயத்துல அட்வைஸ் பண்ண போகாத. அவ காதலியே போட்டுக்க மாட்டா. இவளுக்கு, புஜ்ஜிக்கு, பன்னுக்கு மீன் குழம்பு இல்லைன்னா ஒரே ஒரு வாய் சோறு கூட தொண்டையில இறங்காது போல. இவங்க பிறந்த நாளை கூட இப்படி கொண்டாடவே மாட்டாங்க. அப்படி கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மறுபடியும் பன்னு புஜ்ஜி 2 பேரும் குளத்துக்கிட்ட டியூட்டில இருந்தாங்க. 2 மணி நேரம் ஆனாலும் சரி, அவங்களுக்கு அந்த தங்க மீன் மட்டும் கிடைக்கல. டேய் பன்னு, இது நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம ஜூனியர்ஸ். நம்ம சீனியர் சிச்சு அத்தையே கூட்டிட்டு வரலாம். மீன் பிடிக்கிறதுலயும் மீன் குழம்பு சமைக்கிறதுலயும் அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல வேற யாருக்கும் இல்லல்ல. 2 பேரும் வேக வேகமா சிச்சுவோட வீட்டுக்கு ஓடினாங்க. சிச்சு அப்பவே நல்லா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. அத்தை எழுந்துறீங்க, குளத்துல தங்க மீன் இருக்கு, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொன்ன உடனே தூங்கிக்கிட்டு இருந்த சிச்சு ஆச்சரியமா எழுந்துச்சு உக்காந்து. என்னது தங்க மீனா? பொய் சொல்றீங்களா? பொய், நான் உங்க 2 பேரையும் அந்த குளத்திலே தூக்கி எரிஞ்சிட்டு வந்துருவேன். என்னோட தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு நான் வரணும்ல. 3 பேரும் குளத்துக்கிட்ட போனாங்க. மணிக்கணக்கா தூண்டில் போட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் நேரமே ஆச்சு, ஆனா மீன் கிடைக்கல. டேய் பன்னு, எங்கடா உன் தங்க மீன்? 2 பேரும் சேர்ந்து என்ன பிராங்க் பண்றீங்களா? என் தூக்கத்தை வேற கெடுத்துக்கிட்டு வந்தேன். வாங்கடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சிச்சு போகும்போது திரும்பி பார்த்தப்போ அப்பதான் அந்த குளத்துல இருக்கிற அந்த தங்க மீன் எகிரி அப்படியே தண்ணியில கீழே விழுந்துச்சு. அதோட தங்க நிறம் வெயில் பட்டு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு அதை பார்த்து ஆச்சரியமா, அட நான் பாக்குறது உண்மைதானா? உண்மைதான்டா, அது தங்க மீன் தான். இத மட்டும் நான் பிடிச்சேன், இந்த ஊருக்கு நான் ராணி ஆயிடுவேன். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அந்த தங்க மீனை பிடிச்சுக்கிட்டு தான் போகணும். அப்பதான் இவங்களை தேடிக்கிட்டு துணி சோட்டு 2 பேருமே அங்க வந்தாங்க. நினைச்சேன் சிச்சு, நீ இங்கதான் இருப்பேன்னு நினைச்சேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்க உக்காந்துக்கிட்டு என்ன மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, நீங்க 2 பேரும் போங்க. நாங்க இன்னைக்கு வரமாட்டோம். அதிருஷ்டம் எங்க வீட்டு வாசலுக்கு தட்டி இருக்கு. இந்த குளத்துல தங்க மீன் இருக்கு. எனக்கு அப்புறம் என்னோட வாரிசுங்களும் இருக்காங்கல்ல, நாங்க மீன் பிடிச்சிட்டு வரோம். மீனை சாப்பிட்டு சாப்பிட்டு மூளை செத்து போச்சு போல. தங்க மீனாமா? இது என்ன சினிமாவா தங்க மீன் எல்லாம் வர்றதுக்கு? நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. ஆனா இன்னைக்கு அந்த தங்க மீனை பிடிக்காம நாங்க வர போறதே இல்ல. இன்னைக்கு பிடிச்சிட்டு தான் நாங்க வீட்டுக்கே வருவோம். துணி சோட்டை இவங்களுக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. ராத்திரி நேரம் ஆனாலும் புஜ்ஜி, பன்னு, சிச்சு இன்னும் அந்த மீனை பிடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க.
டேய், ராத்திரி ஆயிடுச்சுடா. அந்த மீன் ரொம்ப டேலண்ட். நம்ம தூண்டில மாட்ட மாட்டேங்குது. ஆனா இப்ப காலி கூடையோட போனா சோட்டுவும் துணியும் நம்மள கிண்டல் பண்ணுவாங்களே. நம்ம மானமே போயிடுமே, என்ன பண்றது? அத்தை, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நாம ஒரு பெரிய மீனை பிடிக்கலாம். எங்க வீட்டுல கோல்டு கலர் பெயிண்ட் இருக்கு. நான் அதை கொண்டு வரேன். அந்த மீனுக்கு அந்த கோல்டு கலர் பெயிண்ட் பூசிட்டா அது தங்க மீன் ஆயிடும். அதை எடுத்துட்டு போய் இல்லாட்டி காட்டலாம். அட புஜ்ஜி, சூப்பர். நீ உண்மையிலேயே என்னோட வாரிசு தான். நாம அப்படியே பண்ணிடலாம். டேய் பன்னு, யாருக்கும் தெரியாம போய் அந்த பெயிண்ட் எடுத்துட்டு வாடா. நாங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி அவங்க கருப்பு கலர்ல இருக்கிற ஒரு பெரிய மீனை பிடிச்சு அதுக்கு கோல்டு பெயிண்ட பூசி ரொம்பவும் திமிரா கர்வமா கோல்டு மீன் கிடைச்சதுன்னு தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்கு போனதும் துணி சோட்டும் ஆச்சரியமா அந்த மீனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அட, உண்மையிலேயே தங்க மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? சிச்சு, நீ ரொம்ப கிரேட்டு தான். உன்னோட டேலண்ட்க்கு முன்னாடி இதெல்லாம் சாதாரண விஷயம். அப்படி அவங்க புகழ்ந்துகிட்டு இருக்கும்போது சின்னவுக்கு மட்டும் ஏதோ சந்தேகம். அவங்க எல்லார் கையிலயும் அந்த கோல்டு கலர் இருக்கிறத அவன் பார்த்தான். அப்ப சின்னவன் மனசுக்குள்ள, இவங்க ஏதோ ஸ்கேம் பண்றாங்க. இந்த கோல்டுக்கு பின்னாடி ஏதோ கோல்மால் இருக்கு. இதை நான் இப்பவே ப்ரூஃப் பண்றேன். அம்மா, இத்தனை நாளா மீன் சாப்பிட மாட்டேன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஆனா இந்த தங்க மீனை பார்த்ததும் எனக்கு சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னிலிருந்து நான் இந்த மீன் மூலமா நான்வெஜ் சாப்பிட போறேன். சூப்பர்டா சின்னம். இன்னையிலிருந்து நீ மீன் சாப்பிட போறேன்னு கேள்விப்பட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா இந்த மீனை நான் சுத்தமா கழுவுறேன் அப்படின்னு சொன்னதும் புஜ்ஜி பன்னு சிச்சுவோட மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. அவங்களுடைய ஹார்ட் பீட்டும் அதிகமாக ஆரம்பிச்சுது. அட, எதுக்குடா? நீ ஜூனியரு, சீனியருங்க நாங்க 3 பேர் இருக்கோம்ல. நாங்களே அந்த மீனை கழுவிக்கிறோம். இல்லம்மா, நானே கழுவுறேன். அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும். டேய் சின்னு, நீ ஒண்ணு கழுக தேவையில்லடா. நாங்க மினரல் வாட்டர் ஊத்தி அதை கழுவுவோம். அது கேட்ட துணிக்குருவி, ஏய், அவன் தான் ஆசையா கேக்குறான்ல, கழுவு கொடுங்க அப்படின்னு சொன்னான். சிச்சு அவன் மனசுக்குள்ள, ஐயோ, சின்ன பசங்களை நம்பி தங்க மீனுன்னு போய் இப்போ என் பிள்ளைகிட்டயே நான் மாட்டிக்கிட்டேனே. இவன் கழுவுனா பெயிண்ட் எல்லாம் போயிடுமே அப்படின்னு பயந்தான். அப்ப சின்னும் அவங்க பேச்ச கேட்காம ஒரு பெரிய பக்கெட் தண்ணியை கொண்டு வந்து அந்த தங்க மீன் மேல ஊத்துனான். அவ்வளவுதான். தண்ணி ஊத்தின உடனே அதோட தங்க நிறம் எல்லாம் போய் அதோட கருப்பு நிறம் வெளியில வந்துச்சு. அத பார்த்து சோட்டு துணி 2 பேரும் வயிறு குலுங்க பயங்கரமா சிரிச்சாங்க. வாவ் சிச்சு, நீ மீன் பிடிக்க போனேன்னு நினைச்ச, ஆனா மேக்கப் போடுற வேலையை பாக்குறியா? மீனுக்கும் மேக்கப் போடுவியா அப்படின்னு சொன்னது பாவம் சிச்சுவோட முகமே வாடி போயிடுச்சு. எனக்கு எதுவும் தெரியாது. இது இந்த பசங்களோட பிளான். என் அப்பாவித்தனத்தை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சிச்சு காக்கா வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். அப்போ பன்னு புஜ்ஜியும் கூட தலை குனிஞ்சு அங்கிருந்து நைஸா கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த மீனை சுத்தமா கழுவி எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சு மட்டும் ஒரு வாரம் வரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரவே இல்லை. இனிமே மீன் பிடிக்க போகணுமான்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லாரையுமே ஏமாத்தி நாம ஜெயிக்க முடியாது. நீங்க யாரையாவது ஏமாத்த முயற்சி பண்ணீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவமானப்பட்டு தான் நிக்கணும். பறவைங்களோட ஊர்ல துணிக்குருவி, சிச்சு காக்கா, சோட்டுக்கிளியோட வீடு பக்கத்துல இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கால்வாய் இருந்துச்சு. அந்த கால்வாயில சின்ன சின்ன மீனுங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. காலையில 9 மணி. அப்போ சிச்சு காக்கா அந்த கால்வாய் ஓரமா வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா. திடீர்னு தண்ணியில ஏதோ பெருசா அசைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அட, என்ன இது? பெருசா முதல்ல மாதிரி இருக்கு. முதல்ல எல்லாம் இல்ல, அது மீனு தான். இவ்வளோ பெரிய மீன் நம்ம கால்வாயில எப்படி வந்துச்சு? இது திமிங்கல சைஸ்ல இருக்கே. இதை பிடிச்சா ஒரு வாரத்துக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாமே. மீனை வறுக்கலாம், பொரிக்கலாம், சமைக்கலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம். சிச்சு காக்கா உடனே ஒரு வலையை எடுத்துட்டு வந்து அந்த மீன் மேல போட்டு பிடிக்க முயற்சி பண்ணா. ஆனா அந்த மீன் ரொம்ப பெருசுங்கிறதுனால அவளால தனியா இழுக்கவும் முடியல. அது மட்டும் இல்ல, வலையில மாட்டாம அந்த மீனும் தப்பிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஐயோ, தப்பிச்சிடுச்சே. தனியா என்னால பிடிக்க முடியாது. துணைக்கு யாரையாவது கூப்பிடணும். யாரை கூப்பிடுறது? துணியை கூப்பிட்டா பங்கு கேட்பா. சோட்டுவை கூப்பிட்டா பாதி மீனை கேட்பா. மொத்தமா மீனே இல்லாம போறதுக்கு பாதி மீனை கொடுக்கறது ஒன்னும் தப்பில்ல. சிச்சு வேக வேகமா துணி அப்புறம் சோட்டு கிட்ட போனா. சோட்டோ, துணி, நம்ம கால்வாயில ஒரு அதிசயம். அதாவது ஒரு தங்க மீன். தங்க மீன் இல்ல, தங்கம் விற்கிற விலைக்கு பெரிய மீன். என்ன சிச்சு, காலையிலே ஏதோ உளறிக்கிட்டு இருக்க? அது ஒரு சின்ன காவா. அதுல போய் பெரிய மீன் எப்படி வரும்? ஆமா ஆமா, ஏதாவது கல் இருந்திருக்கும். அதை பார்த்து மீன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. அது கல் இல்ல, மீனு தான்.
அதுதான் நகருதே, நான் பார்த்தனே. நீங்களும் வந்தீங்கன்னா மீனை பிடிச்சு 3 பங்கா போட்டு எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? என்னது, 3 பங்கு போடுற அளவுக்கு பெரிய மீனா? அப்படின்னா நான் வரேன். எனக்கு தலைப்பகுதி வேணும். எனக்கு வால் பகுதி போதும். பன்னுவுக்கு வால் பகுதி ரொம்ப பிடிக்கும், அது ஃப்ரை பண்றதுக்கு. சிச்சு காக்கா மனசுக்குள்ள, இவளுங்களுக்கு தலையும் வாலையும் கொடுத்து மதியத்துல இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். சரி சரி வாங்க, அதுக்கு முதல்ல நாம மீனை பிடிக்கணும். 3 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய வலை, கொஞ்சம் கயிறு எடுத்துக்கிட்டு கால்வாய் கிட்ட போனாங்க. அந்த மீன் இன்னும் அங்கதான் இருந்துச்சு. அட, உண்மையிலே இது பெருசு, நம்மள இது முழுங்கிட போகுது. பயப்படாத சோட்டு, நாம புத்திசாலித்தனமா பிடிச்சுக்கணும். நீங்க கயிறு இழுங்க, நான் வலைய போடுறேன். துணி வலைய போட்டா மத்தவங்க எல்லாரும் கயிறை பிடிச்சுக்கிட்டாங்க. 3 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவியா இருந்துகிட்டு வலையில மாட்டின அந்த மீனை வேகமா வெளியில இழுத்தாங்க. எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மீனை தூக்கி வெளியில போட்டாங்க. தரையில விழுந்த மீன் துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளவு பெரிய மீனை பார்த்ததும் சிச்சு காக்கா கண்ணுல பேராசை தெரிஞ்சது. இப்ப அந்த மீனை பங்கு போடுறதுக்கு அவளுக்கு விருப்பமே இல்ல. அப்பாடா, மீன் கிடைச்சது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இல்லனா இந்த மீனை நான் எடுத்துருக்கவே மாட்டேன். இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க, நான் எடுத்துட்டு போய் சமைச்சு உங்களுக்கு அப்புறமா கொஞ்சம் ஓடு கொடுத்து அனுப்புறேன். என்னது, அப்புறமா கொடுக்கறியா? ஒப்பந்தம் என்ன? 3 பங்கா போடணும்ல, இப்பவே வெட்டி கொடு. ஆமா ஆமா, என் பங்கை எனக்கு கொடுத்தாதான் நான் இங்க இருந்து போவேன், இல்லனா இந்த மீன் மேல ஏறி உக்காந்துப்பேன். இங்க பாருங்க, இந்த மீனை முதல்ல பார்த்தது நானு என் வீட்டு வாசல்ல இருக்கிற கால்வாயில தான் கிடைச்சது. நீங்க ஏதோ எனக்கு உதவி செஞ்சதுனால கூலி பணம் கொடுக்கற மாதிரி உங்களுக்கு இதுல கொஞ்சம் கொடுக்கறேன், அதிகமா தர முடியாது. அது கேட்டு துணி கோவமா, இது அநியாயம் சிச்சோ, நாங்க இல்லனா இத உன்னால பிடிச்சிருக்க முடியுமா? இது எல்லாரும் கஷ்டப்பட்டு பிடிச்சது, சமமா பங்கு போடு. ஆமா, ஒழுங்கா தரலனா பஞ்சாயத்தை கூட்டுவேன். யார்கிட்ட வேணும்னாலும் போய் சொல்லிக்கோங்க, இந்த மீன் என்கிட்ட கத்தியும் இருக்கு, இதை நான் வெட்ட போறேன். அப்படி அவங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்து பன்னு, சின்ன புஜ்ஜி 3 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. பன்னு கிளி மீனை பார்த்து கண்ணை முட்டை முட்டையா காட்டி, அட என்ன இது, திமிங்கில மீனா? வாவ், இன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, மீன் பிரியாணி எல்லாமே செய்ய போறோம். ஆமா ஆமா, அப்ப இன்னைக்கு எங்க வீட்லயும் பார்ட்டி தான். இருங்கடா, முதல்ல நம்ம அம்மாங்க எதுக்குடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? பசங்க அம்மாக்கள் கிட்ட போனாங்க. என்னமாச்சு, என்ன சண்டை? புஜ்ஜி, இந்த சிச்சு இப்போ தப்பா பேசிக்கிட்டு இருக்கா. 3 பேரு கஷ்டப்பட்டு பிடிச்சோம், ஆனா இப்ப இந்த மீன் அவளுக்கு சொந்தங்கிறா. இத நான் தான் முதல்ல பார்த்தேங்கிறதுனால இது எனக்கு தான் சொந்தம். பசங்களா, நீங்க போங்க, இது பெரியவங்க விஷயம். ஆண்டி, நாங்க போயிட்டா நீங்க சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ள இந்த மீன் வீணாவே போயிடும். அதனால எங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாங்க 3 பேரு ஜட்ஜஸா இருக்கோம். நீங்க உங்க பக்கத்து நியாயத்தை சொல்லுங்க, தீர்ப்ப நாங்க சொல்றோம். ஆமா ஆமா, பன்னு ரொம்ப புத்திசாலி, அவனே ஜட்ஜா இருக்கட்டும். என் புள்ள மட்டும் என்ன குறைஞ்சவனா? எங்க சின்னமும் ஜட்ஜா இருக்கட்டும். எங்க புஜ்ஜி தான் பெரிய ஜட்ஜு. 3 பசங்களும் ஒரு பெரிய பாறை மேல உட்காந்துக்கிட்டாங்க. 3 பேரு கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு, அப்ப பன்னு சத்தமா, ஆர்டர் ஆர்டர், கோர்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல்ல சிச்சு அத்தை, உங்களுடைய வாதம் என்ன, அதை சொல்லுங்க. என்னடா பெருசா ஆர்டர் போடுற? சரி சரி, பொறுத்துக்கிறேன். முதல்ல மீன் பார்த்தது நானு, அதனால இந்த மீன் எனக்கு சொந்தம். இதுதான் என்னோட நியாயம். இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கிறேன். இப்போ அம்மா, உங்க பக்கத்து வாதம் என்ன சொல்லுங்க. நானும் துணியும் இல்லைன்னா அந்த மீனை சிச்சுவால பிடிச்சிருக்க முடியாது. அந்த மீன் மறுபடியும் தண்ணியில போயிட்டு இருக்கோம். இதுல எங்களுடைய கஷ்டம் இருக்குன்றதுனால 3 பங்க சரியா பிரிக்கணும். அம்மா, சோட்டு அத்தை சொல்றது உண்மைதானே? நீங்க அவங்க ஹெல்ப்பை வாங்கிக்கிட்டீங்கல்ல. டேய், நீ ஏன் பக்கத்துல பேசணும்டா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. சைலன்ஸ். இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாங்க 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா உங்களுக்கு தீர்ப்பு சொல்றோம். பசங்க 3 பேரும் என்ன தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் கேளுங்க, இந்த மீன் ரொம்ப பெருசுங்கிறதுனால நாங்க எல்லாரும் சொல்றபடி இத 3 பங்கா தான் பிரிக்கணும். இந்த 3ல ஒரு பங்கு தலைப்பகுதி, தலையில மூளை அதிகமா இருக்கும். நம்ம எல்லார விடியும் ரொம்பவும் புத்திசாலி புஜ்ஜி தான். அதனால அந்த மீனோட தலைப்பகுதி துணியாத்தைக்கு தான் போகணும். சரி, நான் கேட்டதும் தலைப்பகுதி தான். அடுத்தது வாலு. மீன் நீந்துறது அந்த வால் மூலமா தான். அப்படின்னா ஃபாஸ்டா நம்ம குரூப்ல ஓடுறது யாரு? நம்ம சின்னதான். அதனால இந்த வால் பகுதி சிச்சு அத்தைக்கு சொந்தம். என்னது, எனக்கு வாலா? அதுல கறியே இருக்காது, முள்ளு இருக்கும், எனக்கு வேண்டாம். அம்மா, ஃப்ரை பண்ணா வாலு நல்லா இருக்குமா, வாங்கிக்கோ. இப்போ நடுப்பகுதி,
இதுதான் மெயினான பார்ட்டு. இதுல நிறைய கறி இருக்கும். அப்படின்னா புரோட்டீன் சத்து. இந்த புரோட்டீன் சத்து யாருக்கு வேணும்? நல்லா பசிக்கிறவங்களுக்கு இது வேணும். இந்த குரூப்லயே நல்லா சாப்பிடுறவன் நான் தான். அதனால நடுப்பகுதி எங்க அம்மாக்கு சொந்தம். இது என்னடா தீர்ப்பு? நடுப்பகுதி எனக்கு தான் வேணும். ஜட்ஜஸோட தீர்ப்பு தான் ஃபைனல். அப்பீல் பண்ண முடியாது. சரியான தீர்ப்பு தான் இது. சரி, இப்ப இந்த மீனை வெட்டணும். சிச்சு, போய் கத்தியை கொண்டு வா. சிச்சு காக்கா கோவமா, கொண்டு வரேன். ஆனா என் கத்தி அந்த அளவுக்கு ஷார்ப் இல்ல. சிச்சு காக்கா உள்ள போய் கத்தி கொண்டு வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வெயில் பட்டு அந்த மீன் கண்ணை திறந்துச்சு. அது வெயில் பட்டு துடிக்க ஆரம்பிச்சுது. அட, இந்த மீன் என்ன டான்ஸ் ஆடுது? அதை எல்லாரும் பிடிங்க. டேய், அது போகுதுடா. டேய், வலிக்கிட்டே போகுதுடா. அது தண்ணி பக்கத்துல போயிடுச்சுடா. அந்த மீன் பெருசுங்கிறதுனால வாழை கீழே அடிச்சு அடிச்சு எகிரி எகிரி ஆத்துக்கு பக்கத்துல வந்து விழுந்து அது எகிரி தண்ணியிலேயே குதிச்சிருச்சு. ஐயோ, எங்க மீன் எங்க? தண்ணியில போயிடுச்சு. முதல்லயே நீ ஓகே சொல்லியிருந்தா வெட்டி எடுத்து இந்நேரத்துக்கு குழம்பு செஞ்சிருக்கலாம். இப்ப மொத்த மீனும் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. பாவம் பண்ணுவோட முகமே வாடி போச்சு. அட, நடுப்பகுதி நல்ல கறி பிரியாணி சாப்பிடலான்னு நினைச்சேன். எல்லாம் தண்ணியில போயிடுச்சு. கடவுள் என்ன ரொம்ப தான் சோதிக்கிறான். அதுக்கு தான் சொல்லுவாங்க பேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு. சிச்சுவத்த பாத்தீங்களா? ஆசைப்படலாம், பேராசைப்பட்டா கடைசியில எதுவும் கிடைக்காது. எல்லாரும் சோகமா இருந்தாங்க. சிச்சுவுக்கு அப்பதான் அறிவும் வந்துச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேராசையால இன்னைக்கு ஒரு நல்ல விருந்தை எல்லாரும் இழந்துட்டோம்ல. கவலைப்படாதீங்க, நான் மார்க்கெட்டுக்கு போய் பெரிய மீனா வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு நாம எல்லாரும் விருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அதை கேட்டு பன்னு ரொம்ப உற்சாகமா, உண்மையாவா அத்தை? அப்படின்னா பெரிய மீனா எடுத்துட்டு வாங்க. அதுல இருக்கிற நடு பகுதியை எனக்கு கொடுத்துருங்க. சரிடா, உன்னோட விருப்பம். பரவாயில்ல, மீன் போனாலும் நம்ம நட்பு அப்படியே இருக்குல்ல. அன்னைக்கு சாயந்தர நேரம் எல்லாரும் சேர்ந்து சிச்சு காக்காவோட வீட்டுல மீன் சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பன்னு மட்டும் அந்த கால்வாயை பார்த்து மறுபடியும் அந்த பெரிய மீன் எப்ப வரும் அப்படின்னு ஆசையா ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடலான்னு நினைச்சா அது ஓகே. தனக்கு மட்டும்தான் வேணும்னு நினைச்சா அது கடைசியில உனக்கும் கிடைக்காது.